ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்டார் இன்வெர்டர் ஏசி உண்டான பிசிபி. இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி 1 மட்டும் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்தது. எல்இடி 2 and 3 வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருந்தது. சரிங்களா, இது செக் பண்ணி வந்து பார்க்கும்போது என்ன கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இந்த விடிசின்னு போட்டுருக்கு தெரியுதுங்களா, வோல்டேஜ் டிசின்னு சொல்லிட்டு, அதோட அதாவது எம்சியூக்கு போகிற சிக்னல் வோல்டேஜ், அதாவது டிசி வோல்ட்டில் இருக்கிற வோல்டேஜ் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா, அப்பாக இருக்கா டவுனாக இருக்கான்றதுக்கு ஒரு டிடெக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜ் டிசின்ற இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக உள்ளே போகுது. சரிங்களா, இது வந்து நம்மக்கிட்ட வேறு பிசிபி ஒன்று, பழைய பிசிபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா தூருக்கு பாருங்க, லைனாக ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க தெரியுதுங்களா. இது வந்து இந்த ப்ளஸ்ஸு, இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸில் இருந்து இந்த டிடெக்ஷனை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக மைக்ரோ கண்ட்ரோலரோட இந்த பின்னில் எடுத்துகிட்டு போய்ட்டு சேர்க்குறாங்க. கெப்பாசிட்டன் 2 to 8ன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பின்னில் வந்து இன்புட்டாக உள்ளே போகுது. சரிங்களா, இது வந்து இப்போ கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன வோல்டேஜ் வந்து எல்லாமே மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போது டிசி வோல்ட் மட்டும் இல்லாமல் மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்புட் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னன்றதை பாருங்கள். டிசி வோல்ட் இருக்குது, ஏசி, அதாவது பாருங்கள் வோல்டேஜ் ஏசின்னு ஒன்று இருக்குது. நான் தெளிவாக காட்டுறேன். இந்த பாருங்கள், வோல்டேஜ் ஏசி, ஐபிஎம் கரண்ட்டு, ஐபிஎம் எஃப்ஓ, வோல்டேஜ் டிசி, பிஎஃப்சி எஃப்ஓ. ஓகேங்களா, 15 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைமரி வோல்டேஜ் 300 வோல்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள், ஐபிஎம் எஃப்ஓ, பிஎஃப்சி எஃப்ஓ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கரண்ட்டு, ஏசியோட கரண்ட் எடுப்பாங்க. இங்கே டிடெக்ஷனு ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக இங்கே வந்து இது போட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஏசி லிங்க் இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிரிட்ஜ் லைன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸ்காட்டி டயோடு, ஐஜிபிடி. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா கனெக்ஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு 3 சென்சார் இருக்கும். ஓஎல்பி வந்து நம்ம டேரெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபேன் மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஓடிட்டுருக்கு. சரிங்களா, கம்ப்ரஸரும் இப்போ ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த கண்டிஷனில் வந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி எதனா எரர்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணோம்னா, இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி அதை இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளூ ஸ்டாரு, பிக் ஹீட்ஸிங்கு அப்படின்னு போட்டு சும்மா இது ரெஃபரன்ஸ்க்காக நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு நான் தெரியணுன்றதுக்காக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வோல்டேஜ் தான் இது வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏசியோட கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 வோல்ட்டு, வோல்டேஜ் ஏசி வந்து பார்த்திங்கன்னா 2.4, வோல்டேஜ் டிசி வந்து பார்த்திங்கன்னா 2.6, ஐபிஎம் கரண்ட் வந்து 2.5, ஐபிஎம் எஃப்ஓ வந்து 4.9, பிஎஃப்சி எஃப்ஓ வந்து 4.9. இது எம்சி வந்து 5 வோல்ட், அதனால் இப்படி 4.9 காட்டுது. பிஎஃப்சி பிடபிள்யூஎம் வந்து 0.20, பிஎஃப்சி அவுட்டில் வந்து ஒன்றுமே இருக்காது, ஏன்னா உங்களுக்கு ஐஜிபிடி சுவிட்ச் ஆகும்போது தான் வரும். ஏவிடிடி வந்து 4.9 வோல்ட். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள்.